வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மிளகு குழம்பு. பெப்பர் கறி வேறு, குழம்பு வேறு, அது புரிஞ்சுக்கோங்க. குழம்பு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக புளியெலாம் இதில் ஆட் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, இந்த மிளகு குழம்புல வந்து தேங்காய் ஆட் பண்ணலாமா வேண்டாமா சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் தான் போடணும், தேங்காய் பேஸ்ட்டு போடக்கூடாது. தேங்காய் பேஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு வந்து அதோட புளிப்புத்தன்மை கம்மியாகவும், அதே டைமில் அந்த மிளகும் சீரகம் வறுத்து இதில் போட்டிருப்போம், அதோட அந்த காரத்தன்மை உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் தேங்காய் பால் கொஞ்சமாக, அந்த தேங்காய் பால் எதுக்காக இதில் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் இன்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பால் இதில் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், கைப்படாமல் இருந்தால். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் கட்டி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 20லேருந்து 30 நம்பர், தக்காளி 1½ நம்பர், பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு பவுடர் 2¼ டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி 1½ லெமன் சைஸ், அதாவது 50 கிராம், தேங்காய் பத்தை 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இந்த பெருங்காயம் கட்டி 4 பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சைஸில். நீங்கள் மிளகு குழம்பு வீட்டில் பண்ணும்போது சீரகத்தோட அளவு என்ன கேட்டிங்கன்னா பாதியாக இருக்கணும், மிளகு அதிகமாக இருக்கணும். அதாவது 1 டீஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணினா 1/2 டீஸ்பூன் சீரகம் இருக்கணும். இதுதான் ரேஷியோ. கரெக்டாக எந்த குவான்டிட்டி பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சீரகம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சூடு ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மண்சட்டி கடாயில் நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த இடத்துல பூண்டு போட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த குழம்பு நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டும் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த குழம்பு தூள் தான். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நார்மலாக நிறைய பேர் வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனியாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் குழம்பு தூளை வச்சு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த மிளகு குழம்பு. அதனால தான் அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு புளி நல்லா கெட்டியான புளி கரைச்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டோன்னா, ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கொதித்து கெட்டியான பக்குவம் வருதோ அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகு சீரகம் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த குழம்பு நல்ல ஒரு கெட்டியான பக்கம் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் முழுசாக தெரியுது. அதே டைமில் இந்த கிரேவி வந்து ஒரு 50 to 60% அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அதாவது தேங்காய் பால் 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதே டைமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகும் சீரகம் இந்த பவுடர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெடி. இப்போது அந்த மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொதிக்க கொதிக்க கலர் மாறும். அதே டைமில் நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இந்த மிளகு சீரகம் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 2 பாயில் வந்தால் போதும். அதுக்கு நேரம் குக் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மிளகு குழம்பு ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா சூடாக வெள்ளை சாதம் அப்படின்னா வீட்டில் தோசை, இட்லி எடுத்துகிட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி 2லேருந்து 3 நாள் நீங்கள் கெட்டு போகாமல் கைப்படாமல் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.